இப்போ வந்து நம்ம டா சப்ஜெக்டில் உள்ள ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதம்னு ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீடி அல்காரிதம். இது எதை ஃபாலோ பண்ணால் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை தான் ஃபாலோ பண்ணுது. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்றது எங்கேயுமே ஒரு லூப் ஃபார்ம் ஆகாது, எங்கேயுமே ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 நோடு இப்படி கனெக்ட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இங்கே எங்கேயுமே கனெக்ட் ஆகலை, எங்கேயுமே ஒரு சர்க்குலர் ஃபார்ம் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மினிமம் ஸ்பேனிங்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிம்ஸ் அல்காரிதத்தோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். இதுக்குன்னு ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, ரேண்டம்லி சூஸ் எனி வெர்டெக்ஸ். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம இதுலேருந்து ரேண்டமாக எந்த வெர்டெக்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, வெர்டெக்ஸ் கனெக்டிங் டு த எட்ஜ் ஹேவிங் அ லீஸ்ட் வெயிட் இஸ் யூஸ்வலி செலக்டட். எந்த கனெக்டிவிட்டியோட எட்ஜ் வந்து ரொம்ப லீஸ்ட் வெயிட் இருக்கோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்பர் 3, ஃபைண்ட் ஆல் த வெர்டெக்ஸ் தட் கனெக்ட்ஸ் தி ட்ரீ டு நியூ வெர்டெக்ஸ். அதாவது நம்ம எல்லா எட்ஜுமே இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ட்ரீ, அந்த ட்ரீ வந்து ஒரு சர்க்குலர் லூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அதோட கனெக்டிவிட்டி. ஸோ அது பார்த்து அந்த மாதிரி நியூ வெர்டெக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். 4th ஸ்டெப் என்னென்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் வெயிட். எதோட வெயிட் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும், நம்ம அடுத்தடுத்து அதை தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுதான் 4th ஸ்டெப் சொல்லுது. 5th ஸ்டெப் வந்து, இஃப் இன்க்ளூட் தட் எட்ஜ் return to the cycle, the rejected edges. ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ இப்போ இங்கே பியிலேருந்து சி வரைக்கும் லீஸ்ட் 1னா இதை தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லீஸ்ட்டை வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கீப் ரிப்பீட்டிங் திஸ் ஸ்டெப்ஸ் அன்டில் ஆல் தி வெர்டெக்ஸ். இதே ஸ்டெப்பை, அதாவது ஃபஸ்ட்டு மினிமம், இதை விட இது மினிமம், இதை விட இது மினிமம், அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மினிமம் கண்டிஷனையே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வெர்டெக்ஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரீ வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதோட ரிமைனிங் வெர்டெக்ஸ் என்ன அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ட்ரீ வெர்டெக்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிறோம். ட்ரீ வெர்டெக்ஸில் ஃபஸ்ட்டு நான் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல இந்த ஏவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் எதுவுமே இல்லைன்றனால இந்த மாதிரி சிம்பிள் மட்டும் போட்டுக்கிறேன். டேஷ்னு போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு தவிர்த்து இல்லாமல் நமக்கு என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். என்ன இருக்குது, BCDEFன்னு இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ பி அப்படின்னும் போது A to B அப்படின்னு பார்க்கணும். அப்போ A,3, ஏன்னா இங்கே 3 தானே இருக்குது. ஸோ A to B, அப்போ A,3. நெக்ஸ்ட்டு சின்றது -∞ to +∞. ஏன் -∞ to -2 +∞. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கோன்னா, இந்த ஏலேருந்து சிக்கு கனெக்ஷனே கிடையாது. இப்போது ஏலேருந்து பி கனெக்ஷன் இருக்குது, ஏலேருந்து எஃப்க்கு இருக்குது, ஏலேருந்து ஈக்கு இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும்தான் நம்மளால் வேல்யூஸ் எழுத முடியும். மற்றபடி இந்த சிக்கும் டிக்கும் இந்த -∞ தான் வரும். இங்கே பாருங்கள், சிக்கு -∞ அந்த மாதிரி தான், டிக்கும் -∞. ஸோ இப்போ வந்து பிக்கு வந்து A,3, ஏன்னா இங்கே பாருங்கள் பிக்கு வந்து A,3. அது மாதிரி எஃப்க்கு என்ன வரும், A,5 வரும். ஈக்கு என்ன வரும், A,6 வரும். அதே மாதிரி இருக்கா பாருங்கள், எஃப்க்கு A,5, ஈக்கு A,6, பிக்கு A,3 வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே மினிமமாக எது இருக்குது, இது கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. மீதி இந்த 3 பேரில் யார் கம்மியான வேல்யூ இருக்குன்னா A,3. ஸோ பி. அப்போ மினிமம் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துருந்து நமக்கு பி தான் வரும். ஸோ A to B நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரீ வெர்டெக்ஸ்க்கு வரணும். ஏ முடிஞ்ச பிறகு நம்ம இங்கே என்ன ஷார்ட்டஸ்ட் பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்கோம்னா பி. ஸோ பியை வெளில எடுத்துக்கணும். இப்போ AB 2 பேருமே வெளில போயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க CDEF. இது CDEFும் அதே மாதிரி இங்கே வேல்யூ வச்சு நம்ம எழுதிக்கணும். அப்படி எழுதும் போது நமக்கு இதில் மினிமமாக யார் இருப்பாங்கன்னா C இருப்பாங்க. ஸோ அப்போ C இங்கே அதுக்கான டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ C எடுத்து வெளில வச்சுக்கணும். A போயிடுச்சு, B போயிடுச்சு, C போயிடுச்சு. DEF 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேரில் யார் மினிமம் கண்டுபிடிக்கணும், F. ஸோ F அதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக வந்துகிட்டே இருக்கணும். ஸோ கடைசியாக இந்த டயக்ராம் எந்த ஒரு லூப்பும் இல்லாமல் நமக்கு இப்படி தான் ஃபார்ம் ஆகும். இப்போது இதுலேருந்து மினிமம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். மினிமம் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு
3 + 4 + 2 + 5. 3 + கரெக்டாக இருக்கா? 3 + 1 + 4 + 2 + 5 is equal to 15. ஸோ மினிமம் என்னென்னா 15 தான். இதுதான் இந்த ப்ரிம்ஸ் அல்காரிதம் நமக்கு சொல்ல வருது. எக்ஸாமில் கேட்டால் கூட நம்ம இப்படியே எழுதிக்கலாம். ப்ரிம்ஸ் அல்காரிதம் ஒரு ஃபேமஸான கிரீடி அல்காரிதம் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை பற்றி ஒரு 2 பாயிண்ட் எழுதிடுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணால் உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே கொடுத்துட்டு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுன்றத இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதம். தேங்க்யூ.